இங்க நம்ம வாசித்த இந்த பகுதி கூட மோசே கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை. ஏன்னா கர்த்தர் மோசேயிடம் சொன்னாரு, நீ யோர்தானை கடந்து போவதில்லை, ஆகையினாலே நீ இங்கே இந்த இடத்திலே மரிக்க போறன்னு சொல்லும் போது மோசே தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அவரு உனக்கு எதுவுமே தெரியாது. 40 வருஷ காலம் பார்த்துனா இந்த 40 வருஷ காலத்துல எத்தனையோ பேர் இறந்து போயிருப்பாங்க, எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க பசங்க. அந்த புதிதாக பிறந்த பசங்களுக்கு அவங்க அந்த எகிப்தில 10 வாதைகளை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த செங்கடல்ல தேவன் செய்த அற்புதம் அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால மோசே இங்க சொல்றாரு அவங்களை பார்த்து, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். நம்ம எல்லாம் ஆண்டுக்குள்ள எப்போ வந்தோம்? எத்தனை வருஷம் ஆச்சு? அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி பார். உன்னோட பிரயாணித்தவர்கள், உன்னோட வந்தவர்கள், உன்னோட ஆண்டவருக்காக நின்றவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்காங்க ஆண்டவருக்குள்ள? எத்தனை பேர் கர்த்தரோட இன்னும் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க? அதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க, நினை, பூர்வ நாட்களை நினை என்ற ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே கூட சென்ற வருஷங்களை திரும்பி பார். தேவன் எவ்வளவு நல்லவர் என்று நீ அப்பதான் உனக்கு புரியும். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தேவன் நம் வாழ்விலே எவ்வளவு நல்லவரா இருந்தார். எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு அதிசயங்கள். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம சோர்ந்து போகும் போதெல்லாம் ஒரு தாயை போல நம்மை அவரை தேற்றினார். தடுமாறும் போது ஒரு தகப்பனை போல் நம்ம சுமந்து கொண்டார். அல்லேலூயா. நாம திக்கெற்ற வேலையிலே ஆண்டவர் நம்மோடு இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் இங்கே சொல்றாரு, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை நீ என்ன பண்ணு, கவனித்து பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்து பார். உன் வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு நல்லவரா இருந்தார், உன் வாழ்க்கையில் என்னென்ன செய்தார் என்று உட்கார்ந்து யோசிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ நமக்கு சின்ன ஒரு கஷ்டம் வந்தவன் நாம் நினைக்கிறோம், ஐயோ பெரிய கஷ்டம் நாம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில எவ்வளவு நல்லவரா இருந்தார். இத்தனை வருஷ காலங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வருஷம் சொல்லுங்க, இந்த 2025ஆம் ஆண்டிலே தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவரா இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து, ஸ்தோத்திரம், நம்மளை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தார் என்று இங்க சொல்றாரு. இங்க அவர் சொல்றாரு, உனக்கு தெரியல, நான் உன் தகப்பனு கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். நமக்கு தகப்பன் யாருன்னா ஊழியக்காரன் தான் தகப்பன். அல்லேலூயா. இல்லையா, நம்ம வீட்டுல இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் தகப்பன். அவங்கள கேளு, அவங்க சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில எப்படி நம்ம ஆண்டுக்குள்ள வந்தோம், இந்த வருஷம் எப்படி கர்த்தர் நம்ம அதிசயமாய் நம்ம நடத்தி வந்தார் என்று அவங்க சொல்லுவாங்க. கிதியோன் சொல்லும்போது சொல்றாரு இங்கே ஒரு வார்த்தை கூட, என் கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு சம்பவிப்பானே. எங்க பிதாக்கள் சொன்னாங்களே எனக்கு தேவன் அதிசயங்கள் செய்தாருன்னு சொல்லி, எங்க அந்த அதிசயங்கள்ல எனக்கு அப்போ என் பிதாக்கள் அதிசயங்களை கண்டார்கள், அற்புதங்களை கண்டார்கள், இன்னைக்கு நாங்களை பார்க்க முடியலையேன்னு சொல்லி கிதியோன் கேட்கிறான். இப்போ அல்லேலூயா. யாரு பார்த்தாங்க? மூப்பர்கள் பார்த்தாங்களா, தகப்பன் பார்த்தாரா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க எப்பவுமே நம்முடைய தகப்பனுடைய நண்பனை நம்ம எப்ப விடக்கூடாதா. நம்ம தகப்பனோட நண்பனை நம்ம முதிர் வயதிலும் கூட நமக்கு அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. நமக்கு அவங்கள மட்டும் விடவே கூடாதா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சென்ற வருஷங்களை கவனித்து பார், உன் தேவன் உன்னை எவ்வளவு அழகாய் உன்னை போஷித்தாரு, உன்னை அதிசயமாய் நடத்தி வந்தார் என்று போகிறத போல நமக்கு சொல்றாரு இங்க ஆண்டவர். ஒரு கழுகு தன் பிள்ளைகளை எப்படி தன்னுடைய சிறுக மேலே எடுத்துக்கொண்டு சுமந்து போகுமோ, அதே போல தேவன் ஒருவரே நம்மளை சுமந்து வந்தாராம். அல்லேலூயா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு சின்ன வயசுல கூட முள்ளெல்லாம் எங்களது குண்டூர் தான் எங்க ஊர். அப்படியே திரும்பி பார்த்தா அப்படியே தெரியும் எங்களுக்கு, கவர்மெண்ட்ல அப்படியே தெரியும் எங்களுக்கு தொண்டா. அந்த ஃபுல்லா வயல் தான் ஃபுல்லா பீட்டு பேர் இருந்தாங்க. அங்கெல்லாம் இந்த பக்கம் பார்த்தா ரெட்டிப்பாளையம் நம்பூர், இந்த பக்கம் பார்த்தா கவர்மெண்ட்ல அமராவதி. நாங்க என்ன பண்ணுவோம், நான் அங்க விளையாட போகும்போது பெரிய பெரிய முள்ளெல்லாம் இருக்கும், அப்படியே காலில் குத்தும் எங்களுக்கு.
வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அப்பா வந்து அந்த முள் எடுப்பார். முள் எடுத்து அந்த உப்பு வந்து வாயில வந்து என்ன பண்ணுவாரா வந்து அப்படியே உப்பு வந்து அப்படியே என்ன பண்ணுவாரா வந்து எடுத்துட்டு அந்த முள் எடுத்தாங்க இல்லையா, அங்க வச்சு நெருப்பு வைப்பாங்க காலுக்கு. அந்த சூடு வைப்பாங்க அந்த அந்த ஆஹ் அப்புறம் நடக்க முடியாது சில நேரத்துல வந்து. எங்க அப்பா எங்களை சுமந்து கொண்டு எங்கன்னா கூட்டு போற கடைகள்லாம் வந்து இங்கதான் சுமந்து கொண்டு போவார். அதே போலதான் என் பிள்ளை நான் சுமந்தேன் ஒரு வாட்டி தோல்மையில. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எப்படி தன் பிள்ளைகளை ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவாரோ அதே போல நான் ஒருவனே உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் இந்த 12 மாதங்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பலவீனமா இருந்தோம், நடக்கவே முடியல, எஞ்சிக்கவே முடியல. கர்த்தர் நமக்கு பலன் தந்து அவரே நம்ம நடத்தி வந்தாராம். அல்லேலூயா. உனக்கு முன்பாக சென்றவர் அவரே, உன்னை பாதுகாத்தவர் அவரே. அவர் சொல்றாரு இங்கே, நான் ஒருவனே. வசனம் பாருங்க, 12ஆம் வசனம் கீழே பாருங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு இருந்ததே இல்லை. அல்லேலூயா. தேவன் ஒருவரே நம்மளை சுமந்து கொண்டு வந்தார்.